திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2வது நாள் IAS IPS மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாஸ்கரும் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் முக்கியமா வேற என்ன விஷயங்கள் குறித்து ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு? பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை நீங்க சொல்லலாம். தலைமைச் செயலகத்துல 2வது நாளாக IPS அதிகாரிகள் பங்கேற்றக்கூடிய மாநாடு என்பது நடைபெறுகிறது. முதலாவதாக இந்த அமர்வுல IPS அதிகாரிகள், காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக நேற்றே தமிழக முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கியிருந்தார். குறிப்பாக சட்ட ஒழுங்கு பொறுத்தவரை சட்டத்தின் அடிப்படையில யாருடைய தலையீடுகள் இல்லாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்படலாம். தப்பு செய்தவர்களை தெய்வதாட்சியமின்றி அவர்களை கைது செய்து தண்டனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கையில காவல்துறை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டியிருந்தார். போதைப் பொருள் ஒழிப்புதல தொடர் நடவடிக்கைகளையும் கண்காணிப்பு பணிகளையும் தீவிரப்படுத்த வேண்டும். போதைப் பொருள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க அதை பதுக்கி வைத்திருப்பவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் அடிப்படையில அவர்களை சட்டத்தின் அடிப்படையில கைது செய்து தண்டனைக்கு உட்படுத்தி FIR பதிவு செய்து அதன் அடிப்படையில அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவதை காவல்துறையினர் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கறத பல்வேறு அறிவுறுத்தலாக வழங்கியிருந்தார். இன்று நடைபெறக்கூடிய இந்த IAS மற்றும் IPS அதிகாரிகளுடைய முதல் அமர்வுல IPS அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றதன் காரணமாக தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய நடவடிக்கையாக போதைப் பொருள் ஒழிப்பது, கலாச்சாரத்தை ஒழிப்பது, குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை அவர்களை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாகவும், அதே நேரத்துல காவல்துறையை நவீனமயமாக்குவது தொடர்பாகவும் பல்வேறு விதமான புதிய யுக்திகள் மூலமாக குற்ற செயலில் முன்கூட்டிய தடுப்பு நடவடிக்கைகள் மூலமாக மேற்கொள்ளப்படான தொடர் நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளார். இதைத் தொடர்ந்து IAS அதிகாரிகளும் பங்கேற்கக்கூடிய கூட்டம் என்பது நடைபெறும். அதைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள், IFS அதிகாரிகள் பங்கேற்கக்கூடிய கூட்டமும் நடைபெறும். இந்த மாநாட்டினுடைய இறுதியில சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எல்லாம் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில பல்வேறு அறிவிப்புகளும் வழங்கப்பட உள்ளது. அந்த அடிப்படையில தான் தொடர் 2 நாள் மாநாட்டினுடைய 2வது நாளாக இன்று IPS அதிகாரிகளோடு தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.